ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கலாம் நாங்கள் கடையிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறது 26 ஜனவரிக்கு தான் எடுக்கேன். பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். இது வந்து நல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லி கடையில் வாங்கி சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்தா வீட்டிலே வச்சுருந்தா நல்லி நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதில் 3 வரும். ஒன்று அது பிளெயின் மாதிரி வரும், ஒன்று பாஸ்தா மாதிரி வரும். அப்புறம் இதில் தெரியுதான்னு தெரியல, ஒரு ரவுண்டு ஷேப்லேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ரவுண்ட் வீல் மாதிரி இருக்கும். வேறு மேட்டு மாதிரி இருக்கும். நான் இது இருக்குல்ல, இது மேட்டு மாதிரி இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் பொரிக்கும் போச்சுல உங்களுக்கு காமிக்கேன். இது ஒன்று. வேறு செருப்பு மொத்தம் 3 வாங்கியிருந்தோம். இது பாப்பாக்காக தான் செருப்பு வாங்கியிருக்கோம். அப்படியே இருந்த 2 செருப்பு, ஆனால் அந்த செருப்பு எங்கே போட்டானே தெரியல, ஒன்றா இருக்குது. அதான் இந்த செருப்பு வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்லீப்பர் மாதிரி, சும்மா வீட்டிலே போட்டு நடப்பாவா, அதனால் அவளுக்கு சின்ன ஒரு ஸ்லீப்பர் வாங்கி கொடுத்துருக்கு. வேறு இது எம்மாவது வெளியே போனால் போட்டுக்கிடலாம். வெளியே போனால் இப்படி பின்னால் இருக்கிறது தான் போடுவாவா. ஏன்னா அப்படி சின்னது போட்டுட்டு போனால் அவள் எங்கே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னா காலிலேருந்து கலந்து வந்துடும். அதனால தான் நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். என் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது 2மே பாப்பாவுக்கு வாங்கின செப்பல். வேறு தம்பிக்கு வாங்கியிருக்கிறது இந்த செப்பல் ப்ளூவும் இந்த என்ன க்ரே கலரில் சொல்லுவோம்ல அந்த செருப்பில் டெடி பியர் மாதிரி இருந்து அப்படி ஒன்று வாங்கியிருக்கான். இந்த செருப்பு அவனுக்கு. இந்த 3 செருப்பில் எந்த செருப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இது வந்து சாய் பத்தி. இது அவன் சாம் தான் சாயை ரொம்ப குடிப்பான்னு சொல்லி சாய் பத்தி இந்த டைம் வாங்கிட்டேன்னா. இதுக்கு முன்னால் எப்பவும் வாங்கலைன்னா சாய் பத்தி சின்ன வாங்கிவிடுவேன். இந்த டைம் தான் பெருசு பேக்கெட் வாங்கியிருக்கேன். வேறு இது எங்கள் வீட்டில் ரொம்ப யூஸ் ஆகிறதுனா வத்தல் பொடி. அதனால் வத்தல் பொடி முதலே வாங்கியாச்சு. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் எப்பவுமே வாங்கிட்டேன். வேறு கடுகு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் சின்ன கடுகு, பெரிய கடுகு இருக்கே என்கிட்ட, ஆனால் சிலதில் சின்ன கடுகு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கடுகு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேறு இது ஆரஞ்சு மிட்டாய். அவன் எடுத்தான் ஆரஞ்சு மிட்டாய் வேணும்னு சொல்லி. அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் தானே, அது எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சரி எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டேன். ஒன்று ஆரஞ்சு மிட்டாய். வேறு அது கூட என்ன ஆரஞ்சு மிட்டாய் கூட, இது வந்து மிஷ்டி தைன்னு சொல்லுவாங்க. அமுல் கம்பெனிக்கே தான் வரும். மிஷ்டி தை தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லோரும் மதர் டேரி. ஓகே, மஸ்தி தை. நான் மிஷ்டி தைன்னு சொல்லிட்டேன், மஸ்தி தையா இது. சரி, இது மஸ்தி தை. இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எல்லாேருக்கும் எப்படி பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பிஸ்கெட் வந்து பாப்பா எம்மாவது சோறு இப்படி இதுன்னு சாப்பிடல அப்படின்னா ஒரு 2 நாள் சாப்பிடுவோம், 2 நாள் சாப்பிட மாட்டான். அப்போ நான் இந்த பிஸ்கெட் அவளுக்கு கொடுத்துக்கிடுவேன். அதனால் வேறு தேன் வாங்கியிருந்தேன், சின்ன டப்பா. பிளாஸ்டிக்கை தான் வாங்கியிருந்தேன், ஏன்னா கிளாஸ்க்கு இருந்தால் உடஞ்சிருமே, எப்போது எடுத்துருவாங்க யாராவது மேலே ஏறி போய் 2 பேரில். அதனால் அது வேணும் வாங்கிட்டேன். வேறு இது வந்து காயம் டப்பா. காயம் முடிஞ்சு போய்ட்டு ஒரு காயம் டப்பா வாங்கினேன். இது பாப்பாவுக்கு ரப்பர் பேண்டு, தலையில் கொண்ட மாதிரி கட்டுவோம்ல, அதுக்கு ரப்பர் பேண்ட் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிளாக் கலருக்கு ஒரு டப்பா மட்டும் அப்படி வாங்கியிருந்தேன். வேறு ரொம்ப நாள் ஆகிட்டு எனக்கு நான் சப்பாத்தி உருட்டுவோம் தெரியுமா, உருட்டு கட்டைன்னு சொல்லுவோம், உருட்டி கட்டை. அது எனக்கு ரொம்ப இருந்தது. அது என்னென்னா வெடிச்சிட்டு, ஸ்டீலில் மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ரொம்ப வெடிச்சிட்டு, இந்த பக்கம் 10 வருஷம் ஆகிட்டு நான் யூஸ் பண்ணி. அதான் இந்த கட்டை வாங்கணும்னு ரொம்ப நாளாக இருந்து, அந்தால இன்றைக்கி பார்த்தோம், அந்தால இருந்ததா, அதால் எடுத்தாச்சு. அது கூட சேர்ந்து ரைஸ் வாங்கிட்டு வந்தோம், பாஸ்மதி அரிசி. கொஞ்சம் நல்லா இருந்து அதில் ஒரு 2 கிலோவோட கம்மி தான். 1 கிலோ 1 kg 662 kg அவ்வளோதான் இருக்குது. ரேட் வேணால் பார்த்துக்கிடுங்க. நான் ரொம்ப ரேட்டுக்கெல்லாம் வாங்க மாட்டேன் பாஸ்மதி ரைஸு, எந்த பொருளுமே வாங்க மாட்டேன். பாருங்கள், 1 கிலோ 73.50 rupees கேஜி தான் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 1 கிலோ 66 தான், 122 rupees தான் இருக்குது, 122 ரூபா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பர்கர் பெட்டிஸ் மாதிரி இருக்கும், வெஜ்ஜிஸ்க்கு மெக்கன்க. இது அப்படி ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நான் ரொம்ப சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா 10-12 வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க சாமுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது சாப்பிட முடிச்சால நிஜமாகவே நம்ம ஏதோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான். வேறு இது ஒன்று இருக்குது. இப்போ பாப்பா கழுத்தில் போட்டிருக்கா, இந்த ஒரு செயின் போட்டிருக்கால, இந்த கலராக இது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும். நீங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா 26 ஜனவரிக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ராடக்டில் இந்த செப்பலில் எந்த செப்பல் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என் வீடியோ முதல் டைம் நீங்கள் பார்க்கிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லைக் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. பாய்.